வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் புத்தாண்டு அதுவுமா பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சதுக்காக நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அரங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷெல்வி சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. சார் சொல்லுங்கள் சார், தமிழ் புத்தாண்டு அதுவுமா ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த நாள் இருக்கும் அப்படின்றது. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா 60 வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஆண்டாக பிரிச்சுட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா துன்முகி என்ற துர்முகி அது முடிந்து இந்த வருடம் இப்பொழுது 14/1/2014 தேதி 4வது மாதம் 2017 ஆண்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சித்திரை 1 என்று சொல்லக்கூடிய இந்த நாள் விளிம்பி என்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு திருநாள். அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா விளிம்பி. இந்த விளிம்பி வருடம் பார்த்திங்கன்னா துன்முகி வருடத்தில் நம் பலவிதமான கஷ்டங்கள், சங்கடங்கள், வறட்சி போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து கடந்து மக்கள் ஒரு விதமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு பணத்தட்டுப்பாடுலேருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே ஸ்திரம் இல்லாமல் தலைமை இல்லாமல் எல்லா விஷயத்திலும் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்திற்கும் போராட்டம் பிரச்சனைகள் இருந்த அமைப்பு இந்த விளிம்பில் மாறும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்வது தான் மிக முக்கியம். ஆனால் அதனுடைய மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா தை மாதம் 1ஆம் நாள், அதாவது 14/1/2018 பிறகு தான் படிப்படியாக நல்ல விஷயங்கள் வரும். அது வரைக்கும் எதுவுமே ஸ்திரமில்லாமல் இருக்கும். அரசாகட்டும் அரசியலாகட்டும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு. மத்திய அரசாங்கத்தால் இன்னும் கடுமையான சில சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகுதான் மக்களுக்கு மூச்சு விடக்கூடிய வகையில் பலவிதமான ரிலாக்ஸேஷன்லாம் தை மாதத்தில் 2018 தான் ஆரம்பிக்கக்கூடிய விளிம்பில் இந்த வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள் அப்படி தான் காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு வருடத்திலும் பார்த்திங்கன்னா சனி, ராகு, குரு மற்றும் கேதுவுடைய சாராம்சங்கள் தான் நீண்ட நாட்கள் நிற்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பலாபலன்களை ஒரு வருடத்தில் நம்ம சொல்லுவோம். அதுபோல் இந்த வருடத்தில் அது மாதிரி சஞ்சாரங்கள் இருப்பது மிக மிக கவனிக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு கொஞ்சம் சிறிது சட்டங்கள்லாம் முதலில் கடுமையாக காணப்படுவது ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு ஸ்ட்ரீம்லைன் ஆகி மாறி அதை மக்களுக்கு பழக்கப்படுத்துவது. இப்பொழுதே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நமக்கு அந்த சட்டத்திட்டத்தில் வண்டி வாகனத்தில் செலுத்துபவர்களுக்கெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் நாட்டிற்கும் அவர்களுடைய தனிப்பட்ட மனிதர்களோட உயிர் பாதுகாப்புக்கும் இதுபோல் எல்லா விதத்திலும் சட்டங்கள், அதே போல் இன்கம் டேக்ஸ் துறையில் மற்ற துறையில் எல்லாவற்றிலும் கடினமான சட்டங்கள் தான் பின்பற்றப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது அண்டைய மாநிலத்திலலாம் எப்படி நதி நீர்களுக்கு நீர்நிலைகளுக்கு உண்டான தடுப்பணைகள் எல்லாம் கட்டுகிறாரோ தமிழ்நாட்டில் மக்களுடைய பெரும் இதுக்காக பெரும் விஷயத்துக்காக அரசு செவி சாய்த்து அந்த போல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர கட்டாயத்துக்கு ஏற்படும். அதே போல் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படும். மதுவிலக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்று கடந்த இதிலேயே நம்ம சொல்லியிருந்த போல் இந்த ஆண்டெல்லாம் அதனுடைய வீரியங்கள் பெரிய அதிகமாகி விழிப்புணர்வு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் விளிம்பில் சில பாதிப்புகள் காணப்பட்டாலும் தை மாதத்திலிருந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதோடு மக்களுக்கு சுயநலமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த விளிம்பி காணப்படும். சுயநலத்திற்கு கிடைத்த பிரச்சனைகள், சுயநலத்துக்கு கிடைத்த பெரிய அளவு நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக விளிம்பி வருடத்தில் ஏற்படும். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஸோ 12 ராசிக்காரர்களோட பலன்கள் இந்த ஃபர்ஸ்ட் மேச ராசி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? அதாவது இந்த தமிழ் வருட பிறப்பத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விளிம்பி வருடத்தின் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் வைகாசி, அதாவது ஜூன் 14க்கு பிறகு பலவிதமான விஷயங்கள் முன்னேற்றங்கள், குறிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தேக ஆரோக்கியம் சீர்படும். நீண்ட நாட்கள் பெரும் பிரச்சனைகள், விபத்துகள், பாதிப்புகள், மன அழுத்த நோய்கள், கடனால் பாதிப்பு இருந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், உத்தியோக நிமித்தமாக மற்றபடி வழக்கு சண்டை சச்சரவுகளால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேருவதற்குண்டான அமைப்பு ஏற்படும். குறிப்பாக இள வயதினர்களுக்கு அவர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட அமைப்பெல்லாம் நிச்சயமாக மேஷராசிக்கு மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். பலவிதமான நல்ல விஷயங்கள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், தொழில் அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோரை இவரை மதிக்காமல் இவரை பற்றி தவறாக மேஷராசிக்காரர்களை ஏளனப்படுத்தி இருந்த அமைப்பெல்லாம் மாறும். சொந்த பந்தங்கள்லாம் இவருடைய பெருமையை போற்றத்தக்க வழியில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நல்ல நிலைப்பாடுகள் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படும். சோம்பல் மட்டும்தான் பெரிய அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த சோம்பலை உதறிவிட்ட மேஷராசிக்காரர்களுக்கு படிப்படியாக பலவிதமான சந்தோஷ அமைப்புகளை கண்கூடாக பார்க்கலாம்.
தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் மேஷத்துக்கு ஏற்படும். சுபவரவு பிராப்தங்கள் ஏற்படும். மேலும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு எதிர்நோக்கி இருந்தவர்கள் திருமண தடைகள் பாதிப்புகள், ஏற்கனவே திருமணம் முறிந்து மறுமண அமைப்பை எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் பார்த்தீர்களா, வியாபாரத்தில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் மீண்டும் ஸ்கிராட்சிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுவார்கள். மனதிற்கு பிடித்த வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்தவர்கள் அதற்குண்டான அமைப்பு காணப்படும். வீடை புதுப்பிப்பது, இடிப்பது, கட்டுவது, நலம் சம்பந்தமாக புது விஷயத்தில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள், அரசியலில் முகவரியே தெரியாத மேஷராசிக்காரர்கள்லாம் மற்றவர்களால் பெரிய அளவுக்கு புகழப்படக்கூடிய அளவுக்கு அரசியலில் ஒரு நல்ல ஒரு பொறுப்புக்கு வருவது, அரசாங்கத்துறையில் பெரிய பிரச்சனைகள் இருந்தவர்கள்லாம் அமைப்பு மாறுவது, சட்ட சிக்கல் தீர்வதெல்லாம் மேஷத்திற்கு பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்ட விளிம்பி வருடத்தில் எல்லாம் நன்மைகள் ஏற்பட திருச்செந்தூர் சென்று முருகனை சரணாகதி அடைவது, வருட ஆரம்பத்திலே அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுப்பது, திருச்செந்தூரை விடாமல் சென்று திருச்செந்தூர் முருகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் இந்த வருடத்தில் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக மேஷத்திற்கு விளங்கும். ரொம்ப நன்றி சார். ஸோ மேஷராசி எப்படி இருக்கும் இந்த நாளில் இருந்து அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள், ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ரிஷபத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த வருட ஆரம்பத்திலே கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அதாவது தைரியமாக இறங்க வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம், அப்படி செய்து கொள்ளலாம், நாள் கிழமை பார்த்து கொள்ளலாம், அஷ்டமி இருக்கிறது, நவமி இருக்கிறது என்று நல்ல நாட்கள் எல்லாம் உதறிவிடாதீர்கள். எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாட்களாக கொடுக்கக்கூடிய அளவு ஒரு குருவுடைய அனுகிரகம் காணப்படுகிறது. எனவே டக்குன்று ஆரம்பித்து விடுங்கள். அது பிற்காலத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தை மாதம் வரை எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபம் உள்ளது. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். புதிய சந்தோஷ அமைப்பு ஏற்படும். நல்ல செய்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் வருவதற்குண்டான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒற்றுமை குறைபாடு நீங்குவதற்குண்டான அமைப்பெல்லாம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடெல்லாம் கூடவே கூடாது. வரலாம், போகலாம், பேசட்டும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கு பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். வண்டி வாகனங்கள் பயணங்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கடல் கடந்து தொழில் அமைப்பு வியாபார அமைப்பு வந்தால் தள்ளி கொண்டு போகாதீர்கள். உடனடியாக ஏற்றுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் சிறிது தடங்கல்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. எனவே எப்பொழுதும் காலையில் விநாயகரை நினைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும். பெண்களுக்கு அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த ஆடை ஆபரண அமைப்புகளெல்லாம் உத்தரவாதம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புது ஒப்பந்தங்கள் ஏற்படும். பெரிய அளவுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடியும், சிலருக்கு கௌரவங்கள் கிடைக்கும். அரசு விருதுகள் ஏற்படுவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படும். மேலும் படிப்படியாக நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதை கவனத்தில் கொண்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது ரிஷபத்திற்கு நன்மை. வண்டி வாகனத்தில் பழுதிருந்தால் அதை சீர் செய்து கொள்வது தான் இந்த வருடத்தில் தலையாய கடமை. ஏற்கனவே வண்டி வாகனத்தில் விபத்துகள் போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், அனாவசியமாக வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் ரிஷபத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த விளிம்பி வருடத்தில் பலவிதமான சங்கடங்களுக்கு துணை நிற்பதற்கும் வெற்றிகளை குவிப்பதற்கும் கீழ்த்திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை சரணாகதி அடைவதுதான் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பெருமாளை தரிசிப்பதற்கு முன்பாக கீழ்த்திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளிடம் சரணாகதி அடைந்து அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் பள்ளிக்கொண்ட பெருமாளுடைய ஆசீர்வாதம் வாங்கி கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்ச பிராப்தத்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ மூணாவது ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்தில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அடிதடி சண்டைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் ஆடி மாதத்திலிருந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் மிதுனத்துக்கு ஏற்படும். தடைப்பட்டிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கி உத்தியோகத்தில் மேன்மை அனுகூலங்கள்,
தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். குடும்ப விஷயமும் அனுகூலமாகும். தொழில், உத்தியோகம், படிப்பு மற்ற விஷயங்கள் தடையாக இருந்த, மன சங்கடங்கள் இருந்த, மனத்தில் கோபமாக இருந்த, மன அயற்சியாக இருந்த மிதுன அமைப்புகள்லாம் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்டிப்பாக வருடத்தின் மத்திய பகுதியிலிருந்து ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் இந்த சமயத்தில் மட்டும் உணர்ச்சி வசப்படாமல் வருட ஆரம்பத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மிதுனத்திற்கு கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் புதுவிதமான விஷயங்கள், பயணங்கள் மிக மிக நன்மையும் அனுகூலம் ஏற்படும். உள்ளூர் பயணமாகட்டும், வெளியூர் பயணமாகட்டும். ஆனால் உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிதுனத்துக்கு நன்மை. விலை உயர்ந்த பொருட்களை வங்கி பெட்டகத்தில் வைத்துக் கொள்வதும், தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்வதும், ஞாபக மருதியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மட்டும் சிறிது கவனத்துடன் எடுத்துக்கொள்வது பல விதத்தில் நன்மை. தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்ப விஷயத்தில் வைத்துக் கொள்ளாமல் விட்டு கொடுப்பது மிதுனமாக இருப்புகின்ற பட்சத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். படிப்படியாக நல்ல விஷயங்கள், சுப வரவுகள், குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான உத்தரவெல்லாம் வருடத்தின் மத்திய பகுதியில் ஏற்படுவதற்குண்டான தெய்வ அனுகூலம் ஏற்படும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் மிதுனத்திற்கு பலவிதமான சங்கடத்தில் அபிவிருத்திகள் சங்கடங்கள் எல்லாம் இருப்பதை தொலைப்பதற்கு கண்டிப்பாக வருட ஆரம்பத்திலே குருவாயூர் சென்று விட்டு வழிபாடு செய்வது பலவிதத்தில் ஏற்றத்தையும், குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வாங்கி கொண்டு மனதார பிரார்த்திப்பதும், தீபம் ஏற்றுவதும், குருவாயூர்களுடைய சன்னிதானத்தில் துலாபாரம் கொடுப்பதும், 9 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணுவதும் மிதுனத்துக்கு இந்த வருடத்தில் விளிம்பிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான உத்தரவு. ஓகே சார், மிக நன்றி. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கடகராசிக்காரர்கள், ஸோ அவங்களுக்கு இந்த நாள் எப்படி அமைந்திருக்கு? கடகத்திற்கு இந்த விளிம்பி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான அமைப்பு, பல விதமான கடன் அமைப்பு, தேக ஆரோக்கிய குறைபாடுகள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மை என்றெல்லாம் துர்முகி வருடத்தில் சங்கடங்களாக இருந்த அமைப்பெல்லாம் மாறும். குடும்பத்தில் சுபகாரியத்திற்குண்டான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய திருமணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். தடைப்பட்டிருந்து நிச்சயமாகி தடையாக இருந்த திருமண அமைப்புகள்லாம் கூட மீண்டும் புது அமைப்புகள் உத்தரவாதம் டக்கு என்று முடியக்கூடிய பிராப்தங்கள்லாம் ஏற்படும். மன வருத்தங்கள் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு கோபமாக இருந்தது, தெய்வத்தை வழிபாடு கூட நான் செய்ய மாட்டேன், தெய்வம் எனக்கு என்ன செய்தது என்று தெய்வத்திடமும் சண்டை போட்ட கடகராசிக்காரர்கள் எல்லாம் மீண்டும் தெய்வத்தை சரணாகதி அடைவது, மன சந்தோஷத்துடன் இருப்பது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலில் இண்டஸ்ட்ரியல்ஸாக இருந்தவர்கள், நஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் புதுசாக பழைய விதமான புது தொழிலை ஆரம்பித்து பலவிதமான முன்னேற்றத்துக்கு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்கள், வேற்று மதத்தினரிடம் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு கடகத்திற்கு இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. கடல் கடந்து இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், அயல்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதும், கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், தேவையில்லாதவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காமல் இருப்பது மிக மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. மேலும் ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ள கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். படபடப்பில்லாமல் கடகராசிக்காரர்கள் இந்த விளிம்பி வருடத்தில் இருந்தாலே எல்லா விதமான நன்மைகளும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்க. மேலும் கடகத்திற்கும் கடக குடும்பத்தினருக்கும் கடகத்தினுடைய பெற்றோர்களுக்கும் எல்லா விதமான நன்மை வருட ஆரம்பத்தில் இந்த சித்திரையிலே ஏற்படுவதற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வருடைய சரணாகதி அடைவதும், அந்த கோயிலில் போய் முறைப்படி அபிஷேகம் அல்லது அபிஷேக விபூதி, அபிஷேக குங்குமம், கோயிலில் கொடிமர நமஸ்காரம், கோளர் பதிகத்தை பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து படிப்பது, 32 பிரசாதங்களை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகிப்பது, அந்த மதுரை மீனாட்சியுடைய சொக்கநாதர் படத்தை வாங்கி தினமும் தீபம் ஏற்றுவது கடகத்திற்கு இந்த விளிம்பு வருடத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரம். கடகராசிக்காரர்கள் இதை செய்து பலன் பெற வேண்டும். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு லலிதா ஜுவல்லரி வழங்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். வெல்கம் பேக். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விளிம்பு வருடமான தமிழ் புத்தாண்டில் பலவிதமான பல விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பாதித்த விஷயங்கள், சங்கடங்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் துர்முக வருடத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கும். குடும்பத்தில் கூட பெரிய அளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த அமைப்பிலிருந்து எப்படியாவது ஒரு தீர்வு ஏற்படுமா என்றெல்லாம் எதிர்பார்ப்பீர்கள். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருப்பது தான் சிம்மத்துக்கு நன்மை.
குறிப்பாக சிம்மத்திற்கு மற்ற விஷயங்கள், உத்தியோகம், மற்ற விஷயங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, வார்த்தைக்கு மதிப்பு கூடுவது, குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் சிம்மராசிக்காரர்களான கர்ப்பஸ்திரீகள் இந்த ஆண்டு மிக மிக கவனம், மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும், குலதெய்வத்தை மனதாக பிரார்த்திப்பதும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக, பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாம் சந்தோஷங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பெரிய அளவு முதலீடுகளை குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் மட்டும் சிம்மராசி இருப்பது இந்த வருடத்தில் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். எனவே அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களுடன் கலந்தாலோசித்து செய்வதும், ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது சிம்மத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், மற்ற விஷயங்கள், இருட்டான இடங்களில் மிக மிக கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு இந்த விளிம்பு இடத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசு அமைப்பு மற்ற விஷயத்தில் எல்லாவற்றிலும் ஒரு நிதானம், பதவி உயர்வு தடைகள் எல்லாம் காணப்படுகிறது. பொறுமையாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் சிம்மத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த வருடம் அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உங்களிடம் கூட இருப்பவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் கெட்டப்பேர் ஏற்படாமல் இருக்கும். சட்ட சிக்கல் உள்ள சிம்மராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பதும் அதற்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் கவனத்தை செலுத்துவதுமே நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை கவனத்தில் கொள்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் எல்லா விஷயத்திலும் படிப்படியாக தை மாதத்திலிருந்து நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதனால் நிதானத்துடன் இருந்தால் போதும். பெரிய அளவு கஷ்டங்களோ சங்கடங்களோ ஏற்படாமல் இருப்பதற்கு திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய வகையில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு சென்று அந்த கோயிலில் முறைப்படி நடக்கக்கூடிய அன்னதானங்கள், அபிஷேகத்தில் ஆராதனைகள், வஸ்திரம் சாத்துவது போன்ற விஷயத்தில் மனதார உங்களை சரண்டர் செய்து சரணாகதி அடைந்து மனதார பிரார்த்தனை செய்து அந்த பஞ்சவடி அனுமன் படத்தை வைத்து தினமும் தீபமேற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இருந்த தடைகளும் மனபயமும் நீங்கி தேக ஆரோக்கிய குறைபாடுகளும் சீறு பெற்று குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு பஞ்சவடி அனுமனை சரணாகதி அடைவதே சிறந்த வழியாக காணப்படுகிறது. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்களாமா இந்த வருடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இடமாற்றங்கள், அதாவது உத்தியோகம், வீடு, எந்த இடமாற்றம் வந்தாலும், குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் இருந்தாலும், வேறு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். படிப்புகள் திடீரென்று படிக்கின்ற படிப்பை விட்டு வேறு படிப்புக்கு செல்லக்கூடிய அனுகூலமெல்லாம் ஏற்படும். அது சிலருக்கு குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டாலும் ஆனால் அந்த செய்யக்கூடிய அமைப்பு நன்மையும் அனுகூலம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த எது செய்ய வேண்டும் நினைக்கிறீர்களோ அது கன்னிராசிக்காரர்கள் செய்வது தான் நன்மை. சுபகாரிய விஷயங்கள், சுபவிரவு பிராப்தங்கள், தெய்வ மார்க்கத்திற்கு செல்வது, அடிக்கடிக்கு கோயில்களுக்கு செல்வது, யாத்திரைகள் செல்வது, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு செய்வது, தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிக்கு ஏற்படும். அதெல்லாம் தைரியமாக செய்வதனால் பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். அதே சமயம் இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரத்தில் மட்டும் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் விளிம்பி வருடத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் பல விதத்தில் சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். கோபதாபங்கள் படாதீர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுங்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கோபதாபங்கள் கொள்வது கன்னிக்கு பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எல்லோரிடத்தில் நிதானத்துடன் பேசுங்கள். உங்கள் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்தில் கூட கோபதாபங்கள் படாதீர்கள். வேலையாட்கள் விஷயத்தில் கூட கௌரவமாக நடத்துவது கன்னிக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதோடு குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு யோகமும் அனுகூலமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதோடு மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் ஏற்படும். சோம்பலால் பலவிதமான வாய்ப்புகளை இழந்த கன்னிராசிக்காரர்கள் சோம்பலை உதறி தள்ளி சுறுசுறுப்புடன் எல்லா விஷயத்திலும் காலையிலிருந்து ஆரம்பிப்பது பல விதத்தில் எல்லோருக்கும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். மேலதிகாரிகள் திடீரென்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். உடன் வேலை செய்வர்கள் உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். நீங்களும் யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பது கன்னிக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக மேலதிகாரிகளிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் வேறு உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கின்ற உத்தியோகத்தை ராஜினாமா செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் இந்த விளிம்பு வருடத்தில் பாதுகாப்பு அரணாக விளங்குவதற்கு சங்கரன் கோயில் ஒரு முறை சென்று விட்டு வருவது கன்னிக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு அரணாக ஏற்படும். கோமதி அம்மன் சன்னிதானத்திலும் சங்கரனாரை மனதார பிரார்த்திப்பதும், அங்குள்ள புற்று மணலை எடுத்துக்கொண்டு
குங்கும அர்ச்சனை செய்து கொண்டு ஸ்ரீசக்கர குழியில் அமர்ந்து மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த அம்பாள் படத்தையும் சங்கரநாராயண படத்தையும் வைத்து தினமும் தீபமேத்த கன்னிக்கு இந்த ஏவெலும்பி வருடத்தில் சங்கரநாயனாரும் கோமதி அம்மனும் அருள் பாலிப்பார்கள். ரொம்ப நன்றி சார். ஸோ கன்னிராசி தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீர்கள் எல்லாம் கண்டிப்பாக பலவிதமான வார்த்தைக்கு மதிப்பே இல்லாத இருந்த துர்முகி வருடத்தின் மதிப்பெல்லாம் மாறும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மன அழுத்தமே பெரிய அளவுக்கு சங்கடத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு பலவிதமான தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக போய் வழிய வருடம் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். அந்த பிரச்சனைகளெல்லாம் உதறி வெளியில் வருவீர்கள். கடன் அமைப்பை தீர்த்து கொள்வீர்கள். நீங்கள் யாருக்கு கடன் பட்டிருந்தாலும் அந்த கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஆண்டாக காணப்படுகிறது. அதில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடமாற்றம், வீடு மாற்றம், கண்டிப்பாக வீடை புதுப்பிப்பது, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, குடும்பத்தாருக்காக நிறைய விஷயங்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பது, குடும்பத்தினருடைய பேச்சை கேட்பது போன்ற விஷயங்கள்லாம் துலாத்திற்கு யோக பலனையும் அனுகூலத்தையும் தரும். சிலருக்கு கடல் கடந்து பயணங்களே இதுவரைக்கும் செய்யாத துலா ராசிக்காரர்கள் கூட பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும். வருட ஆரம்பத்திலே கண்டிப்பாக எங்கேயும் போகவில்லை என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விதமான யோக பலத்தால் கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்த துலா ராசிக்காரர்கள் அந்த மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை வெற்றி பண்ணலாம். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். விவசாய அமைப்பு போன்ற விஷயங்கள், விளைநிலங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வாங்க வேண்டும் நினைத்தவர்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தங்கள்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக மனதையும் உணவு பழக்கத்தையும் எல்லாம் மாற்றிக்கொள்வீர்கள். மனம் அமைதிப்படக்கூடிய பலவிதமான தியான முறைகளுக்கு நீங்களாக விரும்பி சென்று எல்லாவற்றிலும் சந்தோஷம், குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பது, நல்ல நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது போன்ற ஓடி இருந்த அமைப்பெல்லாம் மாற்றி சந்தோஷமும் நிதானமும் போதும் என்ற மனமே பொன் செய் மருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் மாற்றம் பலரால் ஏற்படுத்தப்படும். குடும்பத்தில் மட்டும் எந்தவித விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் மாற்றமெல்லாம் தைரியமாக செய்வது பல விதத்தில் அபிவிருத்திகள் ஏற்படும். தொழிலில் புதுவிதமான முயற்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். மேலும் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதை துளாராசிக்காரர்கள் உணரலாம். வருட ஆரம்பத்திலிருந்து நல்ல விஷயங்கள் படிப்படியாக ஏற்படும். அதே போல் ஜூன் 14 வைகாசி முடிந்த பிறகு பல விதத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது துலாத்திற்கு நன்மை. மேலும் துளாராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் எல்லா விதத்திலும் வெற்றியும் அனுகூலமும். தடைகளை தவிடுபடியாக்குவதற்கு ராமேஸ்வரம் சென்று 21 கிணறில் குளித்துவிட்டு சிவனுக்கு கங்காஜலமும் வில்வ கொடுத்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலிருந்து எல்லா விதமான நன்மைகளும் தீமைகள் போய் டிஸ்டிகள் போய் சந்தோஷமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கண்டிப்பாக குடும்பத்திற்கு வரக்கூடிய நல்ல பரிகாரம். ரொம்ப நன்றி சார். ஸோ துலா ராசிக்காரர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பலவிதமான சங்கடங்களிலெல்லாம் துர்முகியத்தில் காணப்பட்டிருந்தவர்கள் தேக ஆரோக்கியம், விபத்துகள், மன சங்கடங்கள், குடும்பத்தில் பெரிய இழப்புகள் போன்ற விஷயங்கள், சொத்து இழப்பு, கடனால் பெரிய பிரச்சனை, நிறைய விஷயங்கள் பாதிப்பு, யார் நம்மளையும் மதிக்காமல் எல்லாவற்றுக்கும் உங்களே குறை சொன்றிருந்த அமைப்பெல்லாம் இந்த வருடத்திலும் இருக்குமா என்று நினைக்காதீர்கள். விளிம்பில் பலவிதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஆனால் மனதில், அதாவது ஏற்கனவே சொல்வதை போல் சந்திரன் நீச்சமான ராசி தான் விருச்சக ராசிக்காரர்கள். எனவே எதையுமே எழுதி வைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பலவிதமான சலனத்திலே இருக்காதீர்கள். சஞ்சலம்தான் விருச்சகத்துக்கு பெரும்பாடாக விளங்கும். அந்த பாடு அமைப்பை நீக்குவதற்கு நீங்கள் தான் கண்டிப்பாக முயற்சி செல்ல வேண்டும். ஆனால் பலவிதமான லாபகாரிய அமைப்புகள் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுகிறது. புது வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுகிறது. தனம், குடும்பம், வாக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் நல்லதாக காணப்படுகிறது. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக பலவிதமான அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளுடைய பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு மீண்டும் ஆக்கப்பூர்வமாக சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கு போன்ற அமைப்பெல்லாம் காணப்படும். சிலர் படுக்கையில் இருந்த அமைப்பெல்லாம் மாறி கண்டிப்பாக பழைய மாதிரி தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, படிக்கின்ற அமைப்புக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வண்டிகளில் விபத்துகள் ஏற்பட்டு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தவர்கள் கூட மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடிய நல்ல அனுகூலமெல்லாம் விருச்சகத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்குவதற்குண்டான அமைப்பு, உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, உத்தியோகத்தில் மாற்றங்கள், புது உத்தியோகம் செல்வது, அரசு அமைப்பில் ஏற்றங்கள் கிடைப்பது, சிலருக்கு திடீரென்ற அரசாங்க உத்தியோகத்திற்கு உண்டான அழைப்பாளனை கிடைப்பது, நமக்கு எதுவும் கிடைக்காது எல்லாவற்றிலும் விரக்தியாக இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி ஏற்படுவது, மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவது,
மேலும் விருச்சகத்துக்கு இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் சேமிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, அதுவே பல விதத்தில் நன்மையும் சந்தோஷம் ஏற்படும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நில்லாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி சிறிது சேமிப்பு, நமக்கும் நம்பிக்கை ஏற்படுவதற்கும் நல்ல பண வருவதற்குண்டான உத்தரவாதமும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்கும், சட்ட சிக்கல் முடிந்து உங்களுக்கு வரவேண்டிய பிராப்தங்கள் எல்லாம் பாகங்கள் எல்லாம் வருவதற்குண்டான உத்தரவாதம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான ஆண்டாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காணப்படுகிறது. மேலும் விருச்சகத்துக்கு நன்மையும் அனுகூலம் ஏற்படுவதற்கு சித்தூரில் உள்ள காணிப்பாக்கம் என்று சுயம்பு விநாயகர் கோயிலுக்கு செல்வது, முடிந்தால் ஒரு கணபதி ஹோமமோ அல்லது பாலாபிஷேகம் செய்து சுயம்பு விநாயகருடைய கணபதி காணிப்பாக்கம் விநாயகருடைய படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற அவர்களுடைய தொட்டது தொடங்கும் எல்லா விதமான தீவினைகள் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை உடனடியாக செய்வது விருச்சகத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏவிளிம்பி ஆண்டில் கிடைக்கப்பெறும். ரொம்ப நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். வெல்கம் பேக். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். சார், அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து தனுஷு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுகள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது ஏவிளிம்பி ஆண்டில் கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து தடைகள் வருட ஆரம்பத்திலே காணப்படும். அந்த தடைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது தனுசுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அதற்காக மன சஞ்சலமாகாமல் பொறுமையாக இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடல் கடந்து எந்தவித தொழில் அமைப்போ உத்தியோக அமைப்போ வியாபார அமைப்போ வந்தால் தைரியமாக சென்று விட்டு வருவது, குடும்பத்தை விட்டு சிறிது பிரிகிறோம் என்று வருத்தப்படாமல் முதலில் செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக தனுசுக்கு ஏற்படும். தனுசு மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று பட்டால் தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தில் அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது தனுசுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகளை காட்டாமல் இருப்பதும், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும், கேளிக்கை போன்ற பயணங்கள், நண்பர்களுடன் செல்வது, அந்த போன்ற விஷயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அனாவசியமாக விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பது, அதே போல் யாரிடத்திலும் உங்களுடைய மனசில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் பேசாமல் இருப்பது தனுசுக்கு பல விதத்தில் ஏற்றமும் அனுகூலம் காணப்படும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆடி மாதத்திற்கு முடிந்த பிறகு பலவிதமான நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தியெல்லாம் கேட்க பெறுவது பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய அமைப்பு, சுப விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக திருமண பாதிப்புகள் இருந்த அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் ஏற்படுவதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் வந்து உங்களுடைய ஏற்றங்கள் அனுகூலங்கள் எல்லாம் சோம்பலால் பலவிதத்தில் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். யாருக்கும் அறிவுரை கூறுவதை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் சுற்றுலா, மற்ற விஷயங்கள், தெய்வ வழிபாடுகள், உறவினர்களுக்கு செல்வது, கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் சந்தோஷமாக செல்லுங்கள். வியாபாரத்தில் கண்டிப்பாக இருப்பவர்கள், பெரிய அளவுக்கு இருப்பவர்கள் சிலருடைய நயவஞ்சக பேச்சை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அந்த விஷயத்திலெல்லாம் மிக மிக கவனம். அவர்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் முழுவதுமாக ஆராய்ந்து முதலீடு செய்வது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். அரசு உத்தியோகம், தனிப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை பாத்திராவதும், சிலருக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து நல்ல ஆஃபர் கிடைப்பதும், அதன் மூலியமாக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான அமைப்பு. வண்டி வாகனம் பழுதாக இருந்து அதை ஓட்டுவதை மட்டும் தயவுசெய்து உள்மனசு சொல்வதை கேட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்து கொண்டால் தனுசுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. மனம் சொல்லி அதை வெறுத்து மீண்டும் அதை தடையை மீறி செல்லக்கூடியவர்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படும். எனவே உள்ளுணர்வுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது தனுசுக்கு நன்மை. மேலும் தனுசுக்கு இந்த வருடத்தில் எல்லா விதத்திலும் அனுகூலத்தை பெற்றுத் தருவதற்கு கதிராமங்கலம், கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டரில் உள்ள கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரியை சரணாகதி அடையக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த அம்பாளை குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வைத்துக் கொள்வதும், அந்த அம்பாள் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெயிலை கண்ட பனி போல் எல்லா விதமான கஷ்டங்கள் விலகி சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவதற்கு இந்த புத்தாண்டில் கதிராமங்கலம் வனதுர்கா உதவி செய்யக்கூடிய அருளாக உட்கார்ந்திருக்கிறார். அவளை போய் பார்த்து விட்டு வருவதே தனுசுக்கு ஏற்றம். ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகரம் ராசி. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏவிலி வருடத்தில் 7.5 சனி இருக்கிறது, அது இருக்குது என்று நீங்கள் குழப்பிக் கொள்வதை மட்டும் தவிர்த்து கொண்டால் நன்மை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளி உள்ள மகர ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது, உடற்பயிற்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது, இந்த ஆண்டிலாவது தயவுசெய்து ஆரம்பிப்பது, வருட 1ஆம் இன்றிலிருந்து ஆரம்பிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் மிக மிக
மிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக சந்தோஷமாக காணப்படக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. நல்ல தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரவெல்லாம் முழித்துவிட்டு காலையில் தூங்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நோய் உபத்திரங்கள் விரைவிலே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த விளிம்பில் ஏற்பட்டுவிடும் என்பதனால் தான் இவ்வளவு எச்சரிக்கையாக சொல்கிறோம். மற்றபடி வந்து பார்த்தீர்கள் உத்தியோகம், தொழில் அமைப்பு, சுபகாரியம் எல்லாம் வருட ஆரம்பத்திலே ஏற்பட்டுவிடும். நீண்ட நாட்களாக பலவிதமான கஷ்டத்தில் இருந்த அமைப்பெல்லாம் மாறி சந்தோஷ அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வீடு வாங்குவது, வீடு விற்பது, நிலம் வாங்குவது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் தீர்வது, புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக திருமண அமைப்பு ஏற்படாதவர்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு ஏற்படுவது, ப்ரமோஷனே வராத இருந்தவர்களுக்கு ப்ரமோஷன் வருவது, அரசு கௌரவம் கிடைப்பது, படைப்பாளிகள் நீண்ட நாட்களாக இந்த படைப்பு எடுக்க வேண்டும், அந்த படைப்பு எடுக்க வேண்டும், பல விதமான கனவு கண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கனவு நினைவு ஆவதை மகரத்துக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். மேலும் மகரத்திற்கு பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நேசித்தவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிது பாதிப்பை ஏற்படுத்துவது தான் மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதை அலட்சியப்படுத்தாமல் பார்த்து கொள்வதும், அதே போல் தெய்வத்தை நிந்திக்காமல் இருப்பதும், தெய்வத்திடம் பேரம் வைத்து கொள்ளாமல் நான் இவ்வளோ செய்தேன், நீ எனக்கு என்ன செய்தா என்றெல்லாம் கோபதாபப்படாங்கள். இந்த தெய்வம் நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்யும் இந்த விளிம்பி என்று முழு நம்பிக்கையுடன் ஈடுபடக்கூடிய மகரத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு ஏற்படும். கணவன் மனைவிக்கு உண்டான உறவுகள் யாருடைய தலையீடு வைத்துக் கொள்ளக்கூடாது. உறவாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ரகசியங்களை பரம ரகசியமாக குடும்ப ரகசியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரை பற்றி மற்றவர்கள் முன்னாடி கேலி பேச்செல்லாம் பேசாமல் இருந்தாலும் மற்றபடியெல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். பணம் வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலம் மகரத்துக்கு ஏற்படுவதை வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொள்ளலாம். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டால் மகரத்துக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. கடல் கடந்து பயண சமயத்தில் உடைமைகள் விஷயத்தில் மிக முக்கியம். புதிதாக அறிமுகமாகிற இடத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது மட்டும்தான் மகரத்துக்கு ஒரு விஷயமாக காணப்படுகிறது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்தில் அனுகூலங்கள் வருட ஆரம்பத்திலே பலவிதமான வெற்றிகளை குவிப்பதற்கும் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலம் கிடைப்பதற்கும் பிள்ளையார்பட்டி சென்றுவதும், பிள்ளையார்பட்டி விநாயகர் கற்பக விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதும், அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும் மகரத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பிள்ளையார்பட்டியுடைய கற்பக விநாயகர் வழங்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தருவார் என்பதை மனதில் பசுமணத்து ஆணி போல் செய்து கொண்டு உடனடியாக செல்லக்கூடிய இடம் பிள்ளையார்பட்டி.